ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதை பார்க்க வரும்போ இது ஒரு மூலிகை செடி. இது வந்து நம்ம எங்கள் ஊரில் தாத்தா செடின்னு சொல்லுவாவோ. உங்கள் ஊரில் எப்படி சொல்லுவாங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ இன்றைக்கி புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு பெல் ஐகான் ஆன் பண்ணிவிட்டு வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த செடிக்கு தாத்தா செடிங்கிற பேர் மட்டும் இல்லாமல் இதுக்கு சேரல் கொடி, மூக்குத்தி பூச்செடி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் இருக்குது. இதோட முழுமையான மருத்துவ குணங்களை ஒன்று ஒன்றா பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த செடியில் வெள்ளை, மஞ்சள், ஊதான்னு சொல்லிட்டு 3 வகையான பூக்கள் கொண்ட செடிகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த செடிகளை சில டைம் காய்கள் காய்க்கும். அந்த காய்கள் வந்து கொஞ்சம் விளைத்தன்மை உள்ளது, அதை நம்ம பயன்படுத்தக்கூடாது. இந்த செடியோட இலைகள் இருக்குது பார்த்திங்களா, இந்த இலைகளை நம்ம வந்து மிளகு ரசம் வைக்கும்போது அதோட சில இலைகளை ஒரு 5-6 இலைகளை சேர்த்து மிளகு ரசம் வச்சு சாப்பிடும்போது நமக்கு இருக்கிற சளி பிரச்சனை, தலைபாரம், மூக்கடைப்பு, அந்த பிரச்சனைலாம் இருந்தால் அதுக்கு சிறந்த மருந்தாக இந்த செடியோட இலைகள் பயன்படுது. இந்த செடியோட இலைகளில் இன்னொரு மருத்துவ குணமும் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெட்டுக்காயம், ஆறாது புண்ணு இதெல்லாம் இருந்ததுன்னு வச்சுங்களேன், இதோட இலையை அப்படியே கசக்கினோம்னா, இதோட இலையை கசக்கும் போது நமக்கு நல்ல சாறு வரும். இந்த சாறை நம்ம அந்த காயங்கள் மேலே போடும்போது அந்த காயமெல்லாம் வேகமாக குணமடைய ஆரம்பிக்கும். இந்த செடிக்கு கிராமங்களில் தலைவெட்டி பூ அப்படிங்கிற பேரும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிராமங்களில் இதை பரவாயில்ல எங்கே பார்த்தாலுமே பார்க்கலாம். ரோட்டு ஓரங்கள்லேயும் இந்த செடி பரவாயில்ல எங்கே பார்த்தாலும் இருக்கும். தேமல் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த சாரை தேமல் இருக்கிற இடங்களில் தேய்க்கும் போது தேமல் விரைவில் குணமடையும். அது மட்டும் இல்லாமல் இந்த மூட்டு வலி பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த சாரை நல்லெண்ணெயோட நல்லா வதக்கி குழையை எடுத்து அந்த மூட்டு வலி உள்ள இடங்களில் தேய்க்கும் போது மூட்டு வலி நல்லா குறையிறத உணர முடியும். இது ஒரு அருமையான மூலிகை செடி. மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.